Now let us see the heart வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹார்ட்டை பார்த்துட்டு தென் ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹார்ட்டும் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம்ல நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இல்லையா. ஸோ ஹார்ட் வந்து இட் இஸ் அ பம்பிங் ஆர்கன்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் தான் பம்பிங் ஆர்கன் இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து எல்லா மிருகங்களும் எல்லாத்தையும் சேர்த்து அது. ஆல் வெர்டிபிரேட்ஸ் பொசஸஸ் அ மஸ்குலர் சேம்பர் ஹார்ட். 2 chambered ஹார்ட் இருக்கும், 3 chambered ஹார்ட் இருக்கும், 4 chambered ஹார்ட் இருக்கும். எதுக்கெல்லாம் 2 chambered இருக்கும், எதுக்கெல்லாம் 3 chamber இருக்கும், எது 4 chambered இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு வந்து 4 chambers. நல்ல ரத்தத்துக்கு 2 இருக்கும், ஒரு ஏட்ரியம் ஒரு வென்ட்ரிக்கிள். கெட்ட ரத்தம் போகிறதுக்கு வந்து ஒரு வென்ட்ரிக்கிள் ஒரு ஏட்ரியம். ஸோ அது டீட்டெயிலாக அடுத்த பார்ப்போம் நம்ம. இப்போ 2 chambered ஹார்ட் வந்து திஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஃபிஷ்ஷஸ். மீனில் இருக்கிறதெல்லாம் 2 chambered இது. ரெப்டைல்ஸ் நம்ம குரோக்கடைல்ஸு, பாம்பு, தவளை இதுங்கெல்லாம் வந்து 3 chambered. 4 chambered வந்து இது பேர்ட்ஸு மேமல்ஸ் எல்லாமே 4 chambered. அந்த 3 chamberல குரோக்கடைல் சொன்னேன், அது 3 chamberல அது ஒன்று மாத்திரம் கிடையாது. குரோக்கடைல் ஆஸ் ஆக்சுவலி காட் 4 chambered. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது. ஸோ 3 chambered கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். ஃபிஷ்ஷில் இருக்கிறது வந்து 2 chambered. இட் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள். ஒரு ஏட்ரியம் ஒரு வென்ட்ரிக்கிள். ஏட்ரியம் வந்து சின்ன ஏரியா, வென்ட்ரிக்கிள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். டியூரிங் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் த ஹார்ட் பம்ப்ஸ் அவுட் டீஆக்சிஜனேட்டட் பிளட். த பிளட் கெட்ஸ் ஆக்சிஜனேட்டட் பை த கில்ஸ். கில்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு நேராக வெளியில் தெரியும் இல்லையா. கில்ஸ் தான் மீன்களுக்கு உள்ள லங்ஸ். அண்ட் இஸ் தென் சப்ளைட் டு த பாடி பார்ட்ஸ் from where the deoxygenated blood is returned to the heart. Hence the type of circulation is called single circulation. So heart length is gills இருந்து பாடி எல்லா இடத்துக்கும் போகுது, மசில்ஸ்க்குலாம் போகுது, மசில்ஸ் இருந்து டைரெக்டாக திருப்பி ஹார்ட்டு போகுது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ சிங்கிள் சர்க்குலேஷன். நெக்ஸ்ட்டு 3 chamber. 3 chamber இதெல்லாம் போகிற எல்லா ஆம்ஃபிபியன்ஸும் ரெப்டைல்ஸும். ஸோ ஆம்ஃபிபியன்ஸ்னால் எல்லாம் இது எல்லாம் இந்த தவளை போன்ற இது பின்னாடி படிப்போம், அதை டீட்டெயில்டாக அதை படிப்போம். ரெப்டைல்ஸ் வந்து ஊந்து போகிறது, பாம்பு வகைகள், அதான் ரெப்டைல்ஸு. அண்ட் தே ஆல் ஹாவ் அ 3 chambered heart. This type of heart comprises of 2 atria and 1 ventricle. ஸோ இதில் 2 atria 1 ventricle. 4 chambered 2 atria 2 ventricle. During the circulation of the blood, the left atrium receives oxygenated blood from the gills, lungs or the skin, and right atrium receives the deoxygenated blood from other parts of the body. The blood gets mixed. ரெண்டு சேர்ந்துருது, நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் ஒன்றா சேர்ந்துருது. The blood mix get into the single ventricle which further pumps out the mixed blood. This is called as incomplete double circulation. Okay, so that is 3 chambered ஹார்ட்டில் இருக்கிறது. கொஞ்சம் இம்ப்யூராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு 4 chambered ஹார்ட். crocodiles, ரெப்டைல்ஸில் இருக்கிற இதில் crocodiles மாத்திரம் இட் இஸ் கால்ட் 4 chambered. எல்லா பறவைகளுக்கும் எல்லா மேமல்ஸுக்கும். ஸோ possesses the type of a heart which is called 4 chambers. That is called 2 atria and 2 ventricle. During the course of circulation, the oxygenated and the deoxygenated blood is received by left and right atria respectively. So left atria வந்து it receives oxygenated blood from the lungs. Right atria வந்து it receives deoxygenated blood. அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகம் இருக்க பிளட் வந்து உடம்புல இருந்து ரைட் ஏட்ரியா வருது. இது ரெண்டுமே திருப்பி வென்ட்ரிக்கிளுக்கு போயிட்டு ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து லங்ஸுக்கு போயிடும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து உடம்புக்கு போயிடும். இதுதான் வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் டபுள் சர்க்குலேஷன். ஸோ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி பார்ப்போம். ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டமோட மாஸ்டர் யார்? அதான் ஹார்ட். ஹார்ட்டு தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஹார்ட் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றில் நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது அது அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து நம்ம இறக்குற வரைக்கும் அது பாட்டுக்கு யார் எந்த சொல்லும் கேட்காம அது பாட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவையானது என்ன? நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் வாக்கிங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் வந்துடும். நிறைய சாப்பாடு சாப்பிட்றவங்க, நிறைய வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு இரத்த குழாயில் வந்து போய் இது அடிச்சிடும். ஸோ ஹார்ட் நீங்கள் நல்லா பாதுகாத்துக்கணுன்னா இப்போ நான் பேசுகிறத நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் ஹார்ட் நல்லா பாதுகாத்துக்கிட்டனால
குட் சில்ட்ரனாக இருப்பீங்க, ஹெல்த்தி சில்ட்ரனாக இருப்பீங்க. ஓகே, ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி ஹார்ட்டை பற்றி பார்ப்போம் நம்ம. இந்த ஹார்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட் வந்து ஹார்ட் இஸ் அ மீசோடர்மலி டிரைவ்ட் ஆர்கன். மீசோடர்மலினா அந்த டர்மல்னா ஸ்கின்னு, மீசோனா ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த தொராசிக் கேவிட்டி. தொராசிக் கேவிட்டி தான் இந்த லங்ஸை தான் தொராசிக் கேவிட்டின்னு சொல்கிறோம். பிட்வீன் த டூ லங்ஸ், ரெண்டு லங்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது தான் அந்த ஹார்ட்டு. இட் அப்பியர்ஸ் டு பி அ slightly tilted towards the left side. It is hollow fibromuscular organ. உள்ளுக்குள்ளார வந்து ஹாலோவாக ரத்தம் வந்து போகிறதுக்கு நிறைய ஒரு இடம் இருக்கும். ஃபைப்ரோமஸ்குலர், பியூராக மசில் கிடையாது, ஃபைப்ரஸாகவும் இருக்கும். ஸ்லைட்லி கோனிக்கல் இன் ஷேப்டு, அபவுட் 12 centimeters லென்த்து, 9 centimeters பிரெத்து. ஸோ 12 centimeters into 9 centimeters. நம்ம கையை நல்லா இறுக்கி பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் வருது 12 centimeters, சைடில் வருது 9 centimeters. அதான் ஜென்ரலாக நம்ம சொல்கிறது. த அப்பர் broad part of the is called the base of the lower narrow part known as the apex. ஸோ லோவர் இருந்து ஏபெக்ஸு, மேலே இருக்குதான் ப்ராடு தான் பேஸு. நம்ம பேஸுன்னு கீழே இருக்குன்னு நினச்சிப்போம். ஏபெக்ஸ் இதில் ஹார்ட்டில் வந்து கீழே இருக்கும், மேலே இருக்கிறது தான் பேஸு. ப்ரொடெக்டிவ் கவரிங் இருக்கும். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ரொடெக்டிவ் கவரிங் தான் வந்து பெரிகார்டியல் மெம்பரேன்னு சொல்லுவோம். அது ரெண்டுக்கும் நடுவில் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும். அதோட வேலை என்னென்னா, நம்ம எவ்வளோ ஓடினாலும் தலைகீழ் நின்னாலும் அந்த இது ஷாக் அது இல்லாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பெரிகார்டியல் ஃப்ளூயிடு. External structures of a human heart வந்து is composed of 4 chambers. 2 relatively small upper chamber called auricle or atria, 2 larger lower chamber called ventricles. கீழே இருக்குது ventricle. The right atrium is slightly larger than the left atrium. Both these atria are meant to receive blood from different body parts. Next, internal structures. Internally, the chambers of the heart வந்து 2 auricles வந்து atria, 2 auricles and ventricles வந்து are separated by different septa and valves. அந்த டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். Auricles வந்து they are the upper 2 thin walled and small chambers. They serve to receive the blood. Therefore, it is called as receiving chambers. Right atrium and left atrium the receiving chambers. Both right and left atria are separated by a thin muscular area called as interatrial septum. Okay, so ரெண்டு ஏட்ரியா, ரைட் டு லெஃப்ட் டு ஏட்ரியா வந்து மைல்டாக தின்னதாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு இன்டர்ஏட்ரியல் செப்டம். இப்போ ரைட் ஏட்ரியம் பற்றி பார்ப்போம், லெஃப்ட் ஏட்ரியம் பற்றி அடுத்து பார்ப்போம். ரைட் ஏட்ரியம் வந்து இட் இஸ் காட் ரைட் சேம்பர் டீல்ஸ் வித் ஒன்லி த impure deoxygenated blood. It receives impure blood from various parts of the body through 2 major veins, superior vena cava, inferior vena cava. ஸோ சுப்பீரியர் வந்து தலையில் இருக்கிற கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சுப்பீரியர் வீன கேவா, கையில் காலில் உடம்புல இருக்கிறது கொண்டு வருது இன்ஃபீரியர் வீன கேவா. இல்லை, கை வந்து ஆக்சுவலாக சுப்பீரியர் வீன கேவாவில் போயிடும், அது கீழே இருக்கிறது தான் வந்து இன்ஃபீரியர் வீன கேவாவில் வரும். லெஃப்ட் ஏட்ரியம், this chamber is meant to deal with only pure oxygenated blood. It receives blood pure from the lungs. So lungs வந்து நேர லெஃப்ட் ஏட்ரியம் வருது. லெஃப்ட் ஏட்ரியம் தான் த்ரூ 2 pulmonary veins வழியாக வரும், 1 from each lung. இந்த பல்மரி வெயின் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கணும். இந்த ஒரு இடத்துல தான் வந்து வெயின் கேரிஸ் பியூர் பிளட். ஸோ லங்ஸ்லேருந்து பல்மரி வெயின் தான் கேரிஸ் பிளட் டு த லெஃப்ட் ஏட்ரியம். ஓகே, மற்ற இடத்துல எல்லாமே வெயின்ஸ் வந்து தே கேரி டீஆக்சிஜனேட்டட். இந்த ஒரு இடத்துல தான் பல்மரி வெயின் கேரிஸ் pure blood. So let us see the ventricles. These are the lower 2 chambers of the heart that pumps the blood away from the heart. The function of the pumping of the chambers, both the right and the left ventricle is separated by interventricular septum. The atrium and the ventricle of the same side are also separated by another septum. இது என்ன அப்படின்னு கேட்டால் a thick fibrotissue which is called as atrioventricular septum. So AV septum சொல்லுவோம் அது பேர். இப்போ right ventricle, it receives impure blood from right atrium and pumps blood into pulmonary artery, which further takes the blood to lungs for further purification. So லங்ஸுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகுது, அது பியூரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். Left ventricle receives pure oxygenated blood from left atrium and pumps it pure blood to aorta,
அதான் இருக்கிற largest artery in the pathway, which in turn takes the blood to the whole body and other organs. எல்லா இடத்துக்கும் அங்கே தான் போகுது, அயோட்டா வழியாக தான் போகிறது. நெக்ஸ்ட் வந்து let us see some informations about what are the small things present in the heart. அது வந்து கார்டியாக் வேல்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். வேல்வ் வந்து நம்ம இப்போ சைக்கிள் பம்பில் தான் வேல்வ் இருக்கு இல்லையா, அந்த உள்ளேருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. அதான் இதுலேயும் வந்து அதே மாதிரி ஹார்ட்லேயும் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்வ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரைகஸ்பிட் வேல்வு, இன்னொன்று பைகஸ்பிட் வேல்வு, இன்னொன்று செமிலூனார் வேல்வ். இந்த ட்ரைகஸ்பிட் வேல்வ் வந்து அது பேர் சொல்கிற மாதிரி இட் இஸ் காட் 3 மஸ்குலர் ஃப்ளாப்ஸு ஆர் கஸ்ப்ஸு டு காட் த ஓப்பனிங் பிட்வீன் த ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள். ஸோ ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கிள் தான் ட்ரைகஸ்பிட் இருக்கும். பைகஸ்பிட் எங்கே இருக்கும்? மைட்ரல் வேல்வ்னு அதுக்கு இன்னொரு பேர். இட் இஸ் a valve that guards between the opening between left atrium and left ventricle. ஸோ லெஃப்டில் இருக்கிறது வந்து பைகஸ்பிட், ரைட்டில் இருக்கிறது வந்து ட்ரைகஸ்பிட். செமிலூனார் வேல்வ் மூணாவது. The opening of the right and the left ventricle into the pulmonary artery and aorta respectively are provided with the semilunar valve. So இது வந்து simple actually. So left ventricle into pulmonary artery and the aorta, that is called as semilunar. இது function of the cardiac valve. So இது இருக்கிற valve அங்கே வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the valves in the heart allows the blood to flow only in one direction. From the atria to the ventricle and from ventricle to the artery or aorta and prevents the backward flow of the blood into 4 chambers. Next வந்து conducting system of the heart. Conducting system electrical system. நம்ம ரூமில் வந்து ஃபேனுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது, அதுக்கு இருக்குது, அது போட்டால் அது இதுவாகலையே, அதே மாதிரி ஹார்ட் இஸ் ஆல்சோ காட் சம் ஸ்மால் மைக்ரோ கண்டக்டிங் சிஸ்டம். அதை பற்றி தான் படிக்க போகிறோம். த ஹார்ட் இஸ் மேட் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். ஸோ ஹார்ட் வந்து செப்பரேட் மசில் விச் இஸ் கால்ட் அஸ் கார்டியாக் மசில். கார்டியாக்னா ஹார்ட் மசில்ஸ். The ventricular walls are thicker than the atrial valves. So ventricles தான் ஜாஸ்தி blood இருக்கு இல்லையா, அது வந்து it is thicker. The rhythm of the heart is maintained by highly specialized cardiac musculature called nodal tissue distributed evenly in the heart muscles. It is called number 1 வந்து sinoatrial node, SA node சொல்லுவோம், SAN, SA node. நெக்ஸ்ட் வந்து ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோடு, அது வந்து ஏவி நோடு சொல்லுவோம். எஸ்ஏ நோடு வந்து இட் இஸ் ஸ்மால் ஃப்ளாட்டன்ட் பேட்ச் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூ present in the right upper corner of the right atrium. So right atrium கொஞ்சம் மேலே இருக்கும். The impulse is generated by this node spreads in all directions of the heart, go to both auricles and causes their relaxation of the contraction. So SA node வந்துச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணும். அதே இது நெக்ஸ்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் என்ன பண்ணு பார்ப்போமா. The signals which arises from the SA node becomes weak when they reach the ventricle because ventricles are far away from SA node. Thus, to strengthen these signals, another mass of tissue is seen in the lower left corner of the right atrium. Lower left corner of the right atrium, close to the atrioventricular septum, at the junction of the ventricle and atrium. அதனால தான் ஏவி நோடு இருக்கும். ஏட்ரியோவென்ட்ரிகுலர் ஜங்ஷனில் இருக்கனால ஏவி நோட். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நோன் அஸ் த பேஸ் செட்டார். PACESETTER. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இதை பார்க்க போகிறோம். இட் இஸ் கால்ட் அஸ் பண்டில் ஆஃப் ஹிஸ். HIS வந்து ஒருத்தரோட பேர். ஹிஸ்னா நம்ம அவன்னு சொல்கிறது ஹிஸ், பட் HIS, H இஸ் கேபிட்டல். பண்டில் ஆஃப் நோடல் ஃபைபர்ஸ். ஏட்ரியோவென்ட்ரிகுலர் பண்டில் continues from a AV node which passes through the atrioventricular septa to emerge on top of the interventricular septum, immediately dividing into right and left bundles. This bundle gives rise to network of minute fibers which are myocardial in origin throughout the ventricular musculature of the respective side, known as the Purkinje fibers, PURKINJE fibers. இந்த ஃபைபர்ஸ்லேருந்து வர்றது தான் இது. தீஸ் ஃபைபர்ஸ் அலாங் வித் த ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டில்ஸ் ஆர் கால்ட் பண்டில் ஆஃப் ஹிஸ். ஸோ பர்கின்ஜி ஃபைபர்ஸ் அலாங் வித் அதர் ஃபைபர்ஸும் சேர்த்து தான் இட் இஸ் கால்ட் பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ், பண்டில் ஆஃப் ஹிஸ். த பர்கின்ஜி ஃபைபர்ஸ் கண்டக்ட்ஸ் இம்பல்சஸ் டு ஆல் போர்ஷன் ஆஃப் ventricular walls of the heart. Okay.
இப்போ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் SA நோட் அண்ட் AV நோட் பார்ப்போம். SA node என்னது sinoatrial, AV node atrioventricular. So SA node, it is located at the upper lateral wall of right ventricle. AV node வந்து it is situated in the base of the right auricle near the auriculoventricular junction. Okay. So எங்கே இருக்குன்னு வந்து க்ளீனாக போட்டிருக்கான். இது அப்பர் லேட்ரல் வால். லேட்ரல்னா மீடியல்னா உடம்புக்கு க்ளோஸாக இருக்கிறது, உடம்பை விட்டு தூரமாக போகிறது லேட்ரல். நெக்ஸ்ட் வந்து இட் ஜெனரேட்ஸ் இம்பல்சஸ் டு இனிஷியேட் ஹார்ட் பீட்டிங். SA நோடு தான் அந்த ஹார்ட் பீட்டிங்கை இனிஷியேட் பண்ணுறது. AV நோடு இட் நார்மலி டஸ் நாட் ஜெனரேட் இம்பல்சஸ் பட் ஸ்ட்ரென்தன்ஸ் தம். அந்த ஹார்ட் பீட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும் இது. SA node is also called as pacemaker. AV node is called as pace setter. அது பேஸ் மேக்கர் இனிஷியேட் பண்ணுது, ஆரம்பிச்சு விடுது. இது வந்து இருக்கிறத அப்படியே செட் பண்ணி விடுது. SA node is supplies signal directly to the auricle. AV node வந்து it supplies signal to the ventricle. SA node வந்து it is not associated with bundle of His or Purkinje fibers, but AV node வந்து it is associated with bundle of His and Purkinje fibers. Working of the nodal tissues பார்ப்போம். The nodal musculature possesses the ability of working of the nodal tissue பார்ப்போம். The nodal musculature possesses the ability of generating action potential without any external stimuli. That is the auto excitable. அது இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறது அது. However, the nodal system generates different number of actions potentials at different parts in a minute. The SA node வந்து can generate maximum number of action potential 70 to 75 per minute வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 70 75 வரைக்கும் அது ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இனிஷியேஷன் ஆஃப் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த rhythmic contractile activity of the heart. Therefore, SA node is also called pacemaker. Out of heart normally beats 70 to 75 times in a minute. Next, blood vessels பார்ப்போம். blood vessels artery veins தான் மெயினாக பார்ப்போம். அதுக்கடுத்து cardiac cycle பார்க்கலாம். ஸோ blood vessels வந்து artery and veins. artery தான் it carries the good blood. veins வந்து it carries the deoxygenated blood. They are closed tubes which is called as blood vessels. Arteries, the blood vessels carries blood from heart to different parts of the body. All arteries carry pure oxygenated blood with the exception of pulmonary artery. So pulmonary artery ஒன்று தான் கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும், மற்ற எல்லா ஆர்ட்ரிஸும் நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். ஸோ pulmonary artery carries impure deoxygenated blood. So features of arteries. Arteries valves are absent. Valves are absent in arteries. Arteries are divided into fine branches known as arterioles, which are further divided into small branches called capillaries. இப்போ கை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து ஹார்ட் விட்டு வெளில வந்தோன்னு பெரிய ஆர்ட்ரி, அதுலேருந்து குட்டி குட்டியாக வந்து ஆர்டீரியோல்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த கை விரல்கள் நெகம் இதெல்லாம் வந்து கேப்பிலரிஸாக இருக்கும், குட்டி குட்டியாக கண்ணுக்கே தெரியாது, மைன்யூட்டாக இருக்கும். நம்ம கை அப்படி இது பண்ணி பார்க்கும்போதே நமக்கு தெரிய வரும் அது. Now let us see veins. Veins வந்து another type of blood vessel that brings blood from different parts of the body to the heart. Carries blood towards the heart. So apart from pulmonary vein, எல்லா வெயின்ஸும் இம்பியூர் இது தான் கொண்டு போகும். பல்மரி வெயின் தான் லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து சுத்தமான பிளட்டை கொண்டு போகிறது. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்ட்ரி வெயின்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், இருந்தாலும் ஒருக்க பார்த்துருவோம். ஆர்ட்ரிஸ் கேரி பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. வெயின்ஸ் அப்படியே ஆப்போசிட். வெயின்ஸ் பிரிங் பேக் பிளட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி டு த ஹார்ட். arteries வந்து the walls of arteries are thick and muscular. Veins வந்து the walls of the veins are non-muscular. Arteries வந்து they are usually deeply seated. artery வந்து வெளியே தெரியாது, இந்த டாக்டர் வந்து கையில் பிடிச்சி போல அது ரேடியல் ஆர்டரி ஒன்று தான் வெளியில் இருக்கும். மற்ற வெயின்ஸ்லாம் நீங்கள் கை விரல்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கை விரல் மடக்க சொல்லின்னு வச்சுக்கோங்க, வெளியில் தெரியாது வந்து எல்லாமே வெயின்ஸ். ஸோ ஓப்பனாக வெளியில் தெரியும் அது. ஸோ arteries have no valves. Veins have valves to prevent the backflow of the blood. Next, cardiac cycle பார்ப்போம். cardiac cycle வந்து atrial systole, ventricular systole இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். இதிலிருந்து தான் வந்து ஹார்ட் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். The heart pumps the blood to all parts of the body.
the changes that takes place in the heart during the heartbeat together constitutes cardiac cycle. சரிங்களா? ஸோ கார்டியாக் சைக்கிள் தான் வந்து மெயினாக இது பண்ணுறது. The heartbeat beats at an average of 72 times per minute. Thus the total duration of cardiac cycle is 0.08 seconds. ஸோ ஒரு செகண்டுக்கு ஒரு பீட்னா 60 பீட் தான் இருக்கும். பட் இதில் 72 இருக்கும். ஸோ 0.8 seconds. During a heartbeat, the contraction and relaxation of atria and ventricles takes place. The phases of contraction known as systole, while the relaxation phase is called as diastole. Thus, a single heartbeat consists of systole and diastole, both atria and ventricle. To begin with, cardiac cycle, all 4 chambers of the heart are in relaxed. So, cardiac cycle ஆகும்போது எல்லா சேம்பரும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், ஆர்ட்ரி, ஏட்ரியம் ரெண்டுமே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். They are joined diastole during which the blood flows from superior and inferior vena cava into the atrium, from there to respective ventricles through atrioventricular valves. The complete cardiac cycle is comprised of the following events. So atrial systole first பார்ப்போம், then ventricular systole. A wave of contraction occurs from atrium to posterior side, stimulated by the SA node. So SA node வந்து first contraction stimulate பண்ணுது, அது anterior to posterior இதுவாகுது. anteriorனா முன்னாடி, posteriorனா பின்னாடி. ஹார்ட்டில் முன்னாடியிலிருந்து posterior போகுது. The blood flow from the pulmonary vein and vena cava into left and right ventricle respectively as the tricuspid and bicuspid valve are open. So ரெண்டு வேல்வும் ஒன்றா ஓப்பன் ஆகும், bicuspid ஒன்றா ஆகும், tricuspid ஓப்பன் ஆகும். அப்போ வந்து blood வந்து flows from the pulmonary vein-லேருந்து vena cava into left and right ventricle-குள்ளே போகுது. ஓகே. During this time the blood does not return to great veins as blood is already present in them. The semilunar valves are closed. The atrial systole increases the flow of blood into the ventricle by about 30%. Of 70% filling of the ventricle occurs passive during the relaxation phase of the ventricle. So ventricle relax ஆகும்போது 70% of the இது வந்து ரிலீசிவ் ஆகுது, பட் ஆக்டிவ் phase வந்து 30%. At the end of the atrial systole, there starts the relaxation of the atria and the contraction of the ventricles. So ventricular systole அப்பதான் இதுவாகுது. The atrial systole occurs for 0.1 second, while atrial diastole or the other hand it happens at 0.8 seconds. Okay. So relaxation phase வந்து 0.7 seconds, contraction phase வந்து 0.1 second. Atrial systole. So ventricular systole, this step involves the simultaneous relaxation of the atrioventricular diastole, atrial diastole and contraction of the ventricles. In the contraction of the ventricle begins, the pressure of the blood rises in them and almost immediately above the pressure of the atria. This rapidly closes the atrioventricular valve in order to prevent the backflow of blood from ventricle to the atria. சரிங்களா? The conduction of action potential to the atrioventricle to the ventricular side occurs by AV node and AV bundle, from where the bundle of His transmits it through entire ventricular musculature. The contraction of ventricles thereby increases the ventricular pressure, causing the closure of the tricuspid and bicuspid valve due to the attempted backflow of the blood into the atria. சரிங்களா? So finally, due to this, the increase in pressure occurs in great arteries, pulmonary and aortic arches. So semilunar valves guarding the pulmonary artery, right side, and aorta on the left side are forced to open and the blood enters through great arteries and ventricles. When ventricles ventricle relax ஆகும்போது ventricular diastole, ventricular pressure falls, which causes the closure of the semilunar valve and preventing the backflow of blood into the ventricles. A further decline in the blood pressure opens the tricuspid and bicuspid valve by the pressure in the atria excreted by the blood. ஸோ இது ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்குறாங்க, பட் எதுக்குன்னா மேபி இப்போயே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். The ventricles or atria now
again it is released in a relaxed state. So joint diastole happens. So atrially when diastole, ventrically diastole. So the SA node generates a new action potential and even described above sequentially repeated. இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எப்போ நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து ஐ திங்க் இட் இஸ் 6 வீக்ஸ்லேருந்தே ஹார்ட் பீட் தெரியாது இருக்கும். அப்போலேருந்தே இதை அடிச்சுக்கிட்டே இருக்கும் until we go to grave. அவ்வளோ நாளுக்கு வந்து இதே இது அப்படி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த இது. இப்போ வந்து ஹார்ட் ரேட் அண்ட் கார்டியாக் அவுட்புட் பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம வந்து ஹார்ட் சவுண்ட்ஸ் பார்த்துடலாம். ஹார்ட் சவுண்ட்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் இசிஜி பார்த்துட்டோம்னா இந்த ஹோல் திங் முடிஞ்சிடும். ஸோ ஹார்ட் ரேட் வந்து we have just studied that our heart rate for about 72 times per minute. So ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை அடிக்கதான் இப்போ தான் பார்த்தோம். Thus the detection that duration of each cardiac cycle is only 0.8 seconds. So 0.8 செகண்டில் ஹார்ட்லேருந்து blood வந்து லங்ஸுக்கு போகுது, லங்ஸ்லேருந்து பியூரிஃபை ஆகி இட் கம்ஸ் பேக் டு ஹார்ட்லேருந்து திருப்பி வந்து இதுக்கெல்லாம் போயிடுது. ஸோ இட் ஜஸ்ட் இஸ் அ ஃபாஸ்ட் இது சைலண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. The volume of blood pumped out by each ventricle in 1 minute is called as the cardiac output. ஸோ cardiac output வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ரத்தம் வந்து ஹார்ட் விட்டு வெளியில் போதோ that is called cardiac output. We know that in 1 minute heart beats at 72 times. The cardiac output will be மொத்தம் 5040 ml இருக்குன்னா approximately 5 liters in the normal individual. Thus cardiac output is equal to stroke volume. ஒரு ஸ்ட்ரோக்கில் ஒரு தடவை கண்ட்ராக்ஷனில் எவ்வளோ வால்யூம் இருக்கோ and the number of beats, டோட்டலாக எவ்வளோ number of beats per minute. That is called as the cardiac output. Now let us see the heart sounds. During each cardiac cycle, two prominent sounds are produced which can be easily heard by stethoscopes. Stethoscope வச்சு ஈஸியாக தெரிஞ்சிடும். அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஸ்கேனில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அது. அந்த சவுண்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம பிக்கப் பண்ணலாம் அது. And instruments used for the amplification of the sound. This allows to hear the sound and the pulse of the individual. The basic reasons for the production of these sounds is the closure of the various valves. So various valves close ஆறனால தான் நமக்கு sound produce ஆகுது. The sounds cardiac produced during each heartbeat are as follows. நம்ம லப் டப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லப் என்ன டப் என்னன்னு பார்க்குறோம். லப் வந்து it is a first sound being produced when inner atrioventricular valve, that is tricuspid and bicuspid valve are closed. அது மூடுறதுனால தான் லப்புங்கிற சவுண்டு வருது. This marks the end of atrial systole and beginning of the ventrial systole. இப்போ டப் என்னன்னு பார்ப்போம். It is the second sound being produced when semilunar valves of the aorta and pulmonary were closed. So இந்த ரெண்டு ஆர்ட்ரி இது க்ளோஸ் ஆகும்போது. So it's produced when semilunar valves, செமிலுனர் வேல்வ்ஸ் எங்கே இருக்குது, அயோட்டா அண்ட் பல்மனரி ஆர்ட்ரியில் இருக்குது, அது க்ளோஸ் ஆகிறனால வருது. திஸ் மேக்ஸ் த எண்ட் ஆஃப் த வென்ட்ரிகுலர் சிஸ்டலி. ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டலிக்கு எண்டில் தான் வந்து டப்பு வருது. ஸோ மேலாப்பில் இசிஜி மாத்திரம் என்னன்னு பார்த்துருவோம். இசிஜி தான் வந்து எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி. சினிமாலாம் நம்ம பார்ப்போம், அந்த சில இதில் வந்து படத்தில் வந்து அப்படி லைன் அப்படி ஒரே கோடு இருக்கும். அப்படின்னா கோடு இருக்குன்னா என்ன அர்த்தம், ஹார்ட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனே இல்லை, அவன் இறந்து போயிட்டான்னு அர்த்தம். உடனே ஹார்ட்டு பம்ப் பண்ணி இது பண்ணி வாயில் இது ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு ஹார்ட் இதை வர வைப்பாங்க. ஸோ இசிஜி இப்போ என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் கிராஃபிக்லி ரெப்ரசன்டட் பை எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட் டியூரிங் அ சிங்கிள் கார்டியாக் சைக்கிள். The electrocardiogram is obtained by a machine known as the electrocardiogram. இதுதான் வந்து electrocardiography நம்ம சொல்கிறோம். The impulse generated by a SA node causes contraction and the relaxation of heart chambers. To obtain a ECG, a patient is connected to a machine. ஒரு மிஷினோட கனெக்ட் பண்ணி அந்த ஹார்ட் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் பார்க்குறாங்க. வித் த்ரூ 3 electrical leads, 3 electrical leads இது பண்ணிட்டு பார்ப்பாங்க. ஒன் ஆஃப் ஈச், ஒன் வந்து ரெண்டு ரிஸ்டில், இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று. தென் ஒன் அந்த லெஃப்ட் ஆங்கிளில், ஸோ லெஃப்ட் காலில் ஒன்று, ரெண்டு கையில் ஒன்று. ஸோ இதான் 3 இதை தான் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இசிஜி எடுக்கிறாங்க. இட் இஸ் எவாலுவேட்டிங் த அட்டாச்சிங் மல்டிபிள் லீட்ஸ் டு த chest regions. So reading of ECG என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ. ECG consists of 5 peaks. பீக்ஸ்னு என்ன மேலே மேலே போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி வேவ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து ஆர் வேவ் இருக்கும், அப்புறம் வந்து டி வேவ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம் அது. ஸோ பி வேவ் வந்து இட் இஸ் அ ஃபர்ஸ்ட்
and the foremost wave of the low amplitude. It represents the electrical excitation or depolarization of the atria, which leads to contraction of both the atria. So அதான் P wave. P wave வந்து என்னது? It's a low amplitude. It represents electrical excitation or depolarization of the atria, which leads to the contraction of both the atria. Both the atriaவும் சுருங்கிறது தான் P wave. QRS wave அடுத்து காம்ப்ளெக்ஸ் அது என்னன்னு பார்ப்போம். The QRS wave together forms the QRS complex. QRS complex. This represents the depolarization of the ventricles, which initiates the ventricular contraction. It marks the spread of the impulse from AV node to ventricle through bundle of His and Purkinje fibers. அது எல்லாம் சேர்த்து தான் QRS complex. சரிங்களா? The contraction starts shortly after Q and marks the beginning of the systole. Third வந்து T wave. T wave வந்து small குட்டி wave. It is a broad and smooth rounded deflection which represents the return of the ventricle from excited to normal state. Repolarization வருதான் T wave. The end of T wave marks the end of systole. It has been observed that by counting the number of QRS complex is given time period can easily determine the rate of the heartbeat of an individual. எத்தனை QRS complex இருக்கோ அதான் அவங்களோட heartbeat. இப்போ significance of ECG. ECG is proved to be the great clinical importance due to following reasons. ஒன்று, it's accurate information about the normal functioning of the atria and ventricle. Atria and ventricle normal function ஆனதான் உடம்பு பூரா ஆக்சிஜன் ஒழுங்காக கிடைக்கும், ஹார்ட் உடம்புல இருக்க எல்லாத்துக்கும் உணவுப் பொருள் கிடைக்கும், எக்ஸ்க்ரீட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியில் போகும், ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கும், எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு வந்து அந்த இசிஜி வந்து கரெக்டாக இது நம்ம டிக்டேட் பண்ணுது. இட் இண்டிகேட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வேல்ஸ். ஸோ வேல்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் இண்டிகேட்டிங் எனி டேமேஜஸ் டு த லோக்கல் டிஷ்யூஸ் ஆஃப் த ஹார்ட் in detection of the overgrowth of the cardiac chambers. ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சில டிஷ்யூஸ் வந்து ஆக்சிஜன் கிடச்சிருக்காது, அதை வந்து கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு உடனே நம்ம காமிச்சு கொடுத்துரும். அதே போல் ஹார்ட் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கார்டியாக் மெகாலி இந்த டயபெட்டிஸ்லாம் பெரிய ஹார்ட் ஆகிடும். அவங்க வந்து பாசத்தினால பெருசாகும் கூட, அது கிடையாது, பாசத்தினால பெருசாக கிடையாது, உணவு அதிகமாக சாப்பிட்டனால உள்ள பெருசாகிறது, அந்த ஒபிசிட்டினால பெருசாகிறனால அது வந்து கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸில் காமிச்சு கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸு. ஸோ இதோடு நம்ம வந்து இன்றைக்கி முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது. நம்ம நாளைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், அந்த டபுள் சர்க்குலேஷனை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ரெகுலேஷன் ஆஃப் த கார்டியாக் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கணும். டிஸார்டர்ஸ் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹார்ட் அட்டாக்கு, அந்த ஹை பிளட் ப்ரெஷர், அந்த இதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், அதை குயிக்காக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ வெரி குட். இன்றைக்கி ரொம்ப ரேப்பிடாக போகணும். இதை ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா you will easily understand what is going on. Very good, குட்டீஸ். நன்றி. Thank you.